கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டிலே நான் தான் முதல் தலைமுறையாக நான் கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். புனித வேதாகமத்துல நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை நம்ம காத்திருந்து அது கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை அற்று போய் அதற்கு பிறகு அது கிடைக்கும் போது அதுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அது போன்ற ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்பொழுது நிகழ்ந்துள்ளது. சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இது போன்ற ஒரு சம்பவம், இது வந்து ஒரு பெரிய சாதனை இல்லை, சாதாரணமான விஷயம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா திருமண்டலங்களிலும் எல்லா அரசாங்க அலுவலகங்களிலும் இப்படிதான் நடக்குது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த சம்பவம் நடைபெறவே இல்லை என்று சொல்லலாம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அப்போது இருந்த அந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் முற்றிலுமாக இந்த சீனியாரிட்டி லிஸ்டேத்துக்கு தூர போட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம், வலைதளத்துல முதலாக குரல் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஆசிரிய பணி என்பதே பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ஜாப் அது. ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் என்பவர்களே பாத்தீங்கன்னா ஒரு அவமான சின்னமாக தான் பார்த்தாங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பார் கை போல தங்களுடைய இஷ்டத்துக்கு, அதாவது அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தவர்களை வைத்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஆசிரியர்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் வாங்கணும், அவங்களை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஆனா அவர்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் நமக்கு அடிமை போன்றவர்கள் என்ற ஒரு நிலையில தான் அவர் இருந்தாங்க. ஸோ அதை நானும் நேரடியாக அனுபவித்தவன் இருந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா வலைதளத்துல பேச வந்தேன். ஸோ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமை மாறி இருக்கிறது. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அந்த சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ நான் தான் முதல்ல என்ன பண்ணேன்னா அதை பார்த்து வலைதளத்தில் மிக அதிகமாக பாராட்டினேன். அப்ப கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, அண்ணா நீங்க வந்து தாக்கியும் பேசுறீங்க ஆதரித்தும் பேசுறீங்க என்னென்ன அப்படிங்க. அப்ப நான் சொல்றது அதுதான், அடிக்கிற கைதான் நனைக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து குறை சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அது போல நல்லது செய்யும் பொழுது அதை பாராட்டுவதற்கும் எனக்கு மனம் இருக்கிறது. பாராட்டினா அப்படிதான் பாராட்டுவேன், தூக்கி வச்சு பாராட்டுவேன். அதே நேரத்துல தவறு செய்தால் யாரு எதுன்னு பார்க்க மாட்டேன், கண்டிப்பா என்ன பண்ணுவேன், தவறை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி என்ன பண்ணுவேன், நெற்றி போட்டு அடிப்ப மாதிரி என்ன அடிப்பேனா. ஸோ அதனால ஆதாயத்துக்காக பேசுவோம் நான் இல்லை. அதே மாதிரி மை வீடியோஸ் டிபெண்ட் ஆன் நியூஸ் நாட் ஃபார் வியூஸ். இதை எத்தனை பேர் பார்க்காங்க அப்படிங்கிறக்கா நான் பேசுறது இல்லை, நமக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்குங்கிறக்கா பேசுறது இல்லை. உண்மையை உறக்க சொல்வதற்காகத்தான் நான் இந்த வலைதளத்தை உருவாக்கினேன். இன்றும் சமரசம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனவே தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற ஸ்ரீராஜன் அன்னுடைய அந்த அணியினருக்கு எனது வலைதளம் சார்பாகவும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அபோவ் 15 சொல்லலாம், 50 வயதுக்கு மேற்பட்ட அதிகமான பெண்கள் தான் பண்ணிருக்காங்க, இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். இப்போ இவங்களும் பாத்தீங்கன்னா பல்லாடும் காலமாக காத்துட்டே இருக்காங்க. இப்போ எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ரொம்ப சீனியர், அவங்க எனக்கே 5 வருஷம் சீனியர், அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலை என்பது ஒரு கனவு. அது வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில, அரசு உதவி பெறும் பள்ளியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தையார் 2 பேருமே என்ன பண்ணாங்க, இங்கதான் வந்து பண்ணாங்க, கடைசியில தான் வேலை பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இத்தனை வருடமாக வேலை கிடைக்காம கடைசி 5 வருஷத்துல வேலை கிடைச்சிருக்குது. ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். மனது ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல நம்மளும் வேலை செஞ்சோம், ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மனதுல ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்ணுவாங்க அவங்க தங்களுடைய வாழ்நாளில. இது வந்து ஒரு பொற்காலமாக கருதுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எந்த தலையீடும் இல்லாமல், எந்த தரகர்கள் தலையீடு இல்லாம நேரடியாக இருக்காங்க போட்டிருக்காங்க.
அதுல முதல்ல பேசுன இந்த பெண்மணி எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இது போன்றுதான் நிறைய பேர் என்ன பேசியிருக்காங்க. அண்ணே எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குமா, சீனியாரிட்டியில இருக்கேன், நான் 2வது இருக்கேன், 1வது இருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி பண்ணுவாங்க. ரொம்ப கண்ணீரோட இருப்பாங்க. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நிச்சயமாக கர்த்தர் இந்த நிர்வாகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், இது தொடர வேண்டும். இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில எல்லாம் காசு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க, இல்லாட்ட சின்ன சின்ன வேலைகள் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்க வட்டிக்கு பணம் வாங்கியோ இல்லாட்ட நகைகளை அடைமானம் வைத்து தான் பண்ணிருப்பாங்க அந்த டைசன் கட்ட வேண்டிய பணத்தை கட்டியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த புதையல்ல தேடி போனவே புதையல்ல விழுந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 7 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 6 லட்சத்துக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா இந்த 6 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சேவ் பண்றது பெரிய விஷயம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு திறந்த மனசு, நல்ல மனசு. அந்த நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன். அது போல இந்த 5 லட்சம் கட்டினவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எதிர்பார்த்து காத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அவருடைய சம்பளம். இந்த சம்பளத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தற்போது இருக்க நிர்வாகம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த நிர்வாகங்கள் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் வாங்கினாலும் சரி வாங்கலாம் சரி எக்கடிட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இங்க இடைத்தரகர்கள் இங்கே வந்துருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அலுவலகங்களே பதிக்கிற அந்த அவங்க ரெக்கார்ட் கிளர்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிஓடிஓ ஆபீஸோட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் வச்சிருவாங்க. பிக்சடா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50,000 60,000 பில்லியன் பண்றாங்க சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எனவே தயவு செய்து இந்த கஷ்டப்பட்டு இந்த பல லட்சங்களை கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு உடனடியாக சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும். அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் தலையிட்டு அந்த பள்ளிகள்ல இருக்கிற அந்த இடைத்தரகர்கள் செய்யற அந்த வேலைகளை வந்து முற்றிலுமாக தவிர்த்து விட்டு சிஓடிஓ ஆபீஸ்க்கு நேரடியாக போய் என்ன பண்ணணும் பேசணும். ஆர்சி ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, நேரே போய் உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாலும் சரி டிரான்ஸ்பர் போட்டாலும் சரி வித்தின் 1 or 2 months என்ன பண்றாங்க, சம்பளம் வாங்கி கொடுத்துடுறாங்க. ஆனா இங்க அப்படி நடக்கிறதே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தரகர்கள் ஒழிச்சுன்னு சொல்றீங்க, ஒளியில இன்னும் இருந்துட்டு இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு. குறிப்பாக வந்து இது செய்வதற்கு இப்போது இருக்கின்ற நமது சந்துரு சார் வந்து பாத்தீங்கன்னா அவரு நான் அன்போடு கேட்கிறேன். அவரை வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருந்தவங்க. ஸோ அவங்களும் எந்த அளவுக்கு இந்த ரெக்கார்ட் கிளர்க்ஸால பாதிக்கப்பட்டவர் சாருக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு சீரியஸா எடுத்து எந்த விதமான இடைத்தரகர்களுடைய இல்லாம உடனடியாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், சம்பளம் வாங்கி கொடுக்கணும். இதை வந்து போர்க்கால அடிப்படையில் நீங்க செய்யணும். அது போல இன்னொன்னு சொல்கிறேன், இந்த 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் எதுக்கு கட்டுவாங்கன்னா அவங்க எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்களோ அந்த ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லி தான் வாங்குறீங்க. ஸோ தயவு செய்து பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. நீங்க வாங்குற 5 லட்சத்துல குறைந்தபட்சம் ஒரு 2.5 லட்சமாவது அவங்க எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க அந்த ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த ஸ்கூல்ல கக்கூஸ் கட்டுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, இந்த பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு, உட்கார்ந்து எழுதுறதுக்கு, இந்த பெஞ்சு வேலை அதுக்காக என்ன பண்ணுங்க, தயவு செய்து கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்தது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வாங்கி அப்படி இங்கே வச்சுக்கிறீங்க. டைசனுக்கு ஏகப்பட்ட வருமானம் இருக்கு. நிறைய பள்ளிகளுக்குலாம் வருமானம் கிடையாது. குறிப்பாக விழாவான ஸ்கூல் எங்க ஸ்கூல்லாம் வருமானமே கிடையாது. ஸோ இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்குன்னா அவங்க கொடுக்குற அந்த இதுல பாதி காசாதான் தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு மாற்றாந்தை மனப்பான்மை இல்லாம நம்ம பள்ளிக்கூடம் தான் இது, நம்ம டைசன் ஸ்கூல் தான் சொல்லி தயவு செய்து கொடுங்க. ஸோ இதை நீங்க செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஸ்கூலும் டெவலப் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க போட்டிருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா above 50 மேக்சிமம் பெண்கள் தான். பெண்கள் வந்து கண்டிப்பா வேலைக்கு தேவை, அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இந்த டிசிப்ளின் பாக்குறது, கிளாஸ் கண்ட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 50 வயதை தாண்டியவர்களால் செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து இந்த எஜுகேஷனுக்கு லேஸ்பட்ட விஷயம் இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அங்க அப்பாயின்மெண்ட் போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பேனல்ல நான் இருப்பேன். அப்ப எங்களுக்கு சொல்ற முதல் விஷயமே பாத்தீங்கன்னா அன்மேரிட், திருமணம் ஆகாதவர்கள் என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. அவங்க தான் ஸ்பீடா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, மைண்ட் என்ன பண்ணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 23 வயசு 25 வயசு 30 வயசுல தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 வயசு மேல போட்டுருக்கு, நல்ல விஷயம். பட் அதே நேரத்துல அவர்களுக்கு ஒரு புத்தாக்க ஒரு பயிற்சி கண்டிப்பா கொடுங்க. எப்படி ஹவு டு ஹேண்ட்லிங் த கிளாஸ் கண்ட்ரோல் பற்றி என்ன பண்ணுங்க, கொடுங்க. நேரம் அனுப்பிடாதீங்க. நான் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் கொண்டு வந்து போட்டுப்பாங்க. அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல பையன் சுத்தி ஓடுவான், சார் பிடி சார் வாங்க, பிடி சார் வாங்க, பிடி சார் வாங்க, எங்களை தான் கூட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாம இருக்குன்னா இவங்க எல்லாரும் எப்படி என்ன இருக்காங்க, வீட்டுல இருந்து நேரம் போவாங்க. அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது. நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு படிக்கிற பையன் எல்லாமே பாத்தீங்கன்னா அனைத்து பள்ளிகளாலும் நிராகரிக்கப்பட்டவன் தான் அங்க படிக்கிறான். எல்லா பையனும் அங்க இருக்கிறான், வம்பு பண்றவன் வில்லங்கம் பண்றவன் எல்லாம் இருக்கிறான். ஸோ அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சியை உருவாக்கி என்ன பண்ணுங்க, அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் அந்த கிளாஸஸ் கொடுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. கண்டிப்பா ரிசல்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஒருவேளை அவர்களால் உடல் அளவுல அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, மனதளவுல
ப்ரிப்பரேஷன் இல்லாம இருப்பாங்க. அப்படி என்றால் தயவு செய்து அவங்க வாங்குற சம்பளத்துல ஒரு 5000 10,000 கொடுத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் பிஎட் முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க போடுங்க, டியூட்டரா போடுங்க. முக்கியமாக ஆண்கள் இல்ல வாலிப பசங்களை போடுங்க, அப்பதான் கிளாஸ் கண்ட்ரோலா இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்பந்தாங்க ஸ்கூல்ல என்ன பண்ணும், அதாவது படிப்பு மட்டும் எழுதி போட்டுட்டு போனா சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டான். டிசிப்ளின் இருக்கணும், கிளாஸ் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அதனால இவர்களுக்கு வேலை கொடுத்தீங்க, அப்படியே என்ன பண்ண கண்டுக்காம விட்டாதீங்க. நிர்வாகம், நீங்க எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் இருக்கீங்க, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கூல் என்ன பண்ணுங்க, டிசிப்ளின்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி செய்தால் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ போட்ட அப்பாயின்மெண்ட் வந்து 100க்கு 100 பள்ளிகளுக்கு பலன் கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் வேலையை வாங்கிடுவாங்க. பட் அதே நேரத்துல மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போனவர்களால் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமே. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்நிலை கல்வி நிலையங்கள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ல ரொம்ப டவுன் ஆகி போயிருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஆரம்ப பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் பொலிவிலேந்து போச்சு, ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நம்ம டைஜஸ்ட் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, 1ஆப்ல இருந்து 5ஆப் வரைக்கும் 2 டீச்சர் இருக்காங்க, 2 பிள்ளைகள் தான் படிக்கி, 5 பிள்ளைகள் தான் படிக்கி. இதற்கு என்ன காரணம்னா, இந்த ஆரம்ப கல்வியை சரியாக கவனிக்காமல் போனதுதான். இதுதான் ஃபீடிங் ஸ்கூல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பிள்ளைங்க என்ன பண்ணும், 5th முடிச்சு 6th அங்க வரும். அப்போ என்ன பண்ணும், அந்த 6th இருந்து 12th வரைக்கும் என்ன பண்ணும், ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பொலிவிலிருந்து அது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக சிதைந்து போனதுக்கு காரணம் ஆரம்ப கல்வியை கவனிக்காம போனதுதான். அதற்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற நிர்வாகம். ஆரம்ப கல்வி வந்து இப்ப யார் கையில இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆயர்கள், ஒரு ஆயர் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மேனேஜரா இருக்காங்க. அது போல அனைத்து ஆயர்களும் தான் பாத்தீங்கன்னா தொடக்க கல்விக்கு மேனேஜரா இருக்காங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆயர்கள் வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய மனைவிமாருக்கு என்ன பண்றாங்க, நீங்க வேலை என்ன பண்றீங்க, எடுக்கிறீங்க, ஹெட்மிஸ்டர்ஸா கொண்டு போய் போடுறீங்க. அதே நேரத்துல அந்த பள்ளிகளை முன்னேற்றம் செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீர்களா? ஏன் வந்து 5 சிங்கிள் டிஜிட்ல பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு, 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 10 பிள்ளைகள். ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து அங்கே இருக்கின்ற அந்த மேலாளர், தொடக்க கல்வி மேலாளர், கரஸ்பாண்ட் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணும், இந்த ஆரம்ப கல்வியை என்ன பண்ணும், செயல்படுத்தணும். அப்படி செய்தால் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மேல்நிலை கல்விக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஸ்ட்ரென்த் வந்தாதான் இன்னும் நிறைய போஸ்டிங் கிடைக்கும். பாத்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை பாருங்க, ஆயிரக்கணக்கானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேற பள்ளிகளுக்கு நம்ம அரசு பள்ளிகளுக்கு மாத்திட்டு இருக்காங்க. சோ இது போன்ற ஒரு நிலைமை மாற வேண்டும் என்றால் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டோம், அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு விடாம இந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளி மேலாளர்ல இருந்து அனைத்து தாளாளர்களும் தயவு செய்து நீங்க இறங்கி என்ன பண்ணணும், வேலை செய்யணும். உங்க பொழுது பணி நியமனம் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிர்வாகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக நன்றியாக இந்த நிர்வாகத்துக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கிற ஆசிரியர்களாக மாறணும். இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்றேன், இந்த தொடக்க கல்வியில நீதிபதி, முன்னாள் நீதிபதி அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 ஆசிரியர்களை தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் முடிச்சவங்களுக்கே என்ன பண்ணிருக்காங்க, ஹெட்மிஸ்டர்ஸா போட்டாங்க. ஸோ அதை குறித்து நானும் என்னுடைய வலைதளத்துல வெளியிட்டேன். ஸோ தற்போது வந்திருக்கிற நிர்வாகம் மேலாளர் திரு தேவராஜையா வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து பரிசீலனை செய்து அந்த 19 பேரையும் திருமணம் முடியாச்சு டீச்சர் வேலைக்கு அனுப்பி தகுதியான 5 வருடம் கம்ப்ளீட் பண்ணவங்களை அனைவரையும் இருக்காங்க, ஹெட்மிஸ்டர்ஸா மாத்திருக்காங்க. உண்மையிலே மிக சிறப்பான ஒரு நடவடிக்கை. ஸோ இதையும் துணிச்சலுடன் செய்த நிர்வாகத்திற்கும் தொடக்க கல்வி மேலாளர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக மிகுந்த சிறந்த ஒரு துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். குட் பிகினிங் இஸ் த குட் எண்ட் என்பது போல மிக ஒரு நல்ல நிர்வாகத்தை தொடர்ந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இவர்கள் செய்வார்கள் என்று நாமும் நம்புவோம். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.